ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கார்டனில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் கார்டன் டூர் வீடியோ கேட்குறாங்க. செடி வளர்க்க முடியலனாலும் உங்களோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு குட்டி கார்டன் டூர் வீடியோ தான் இன்றைக்கி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. லைக் பட்டனுக்கு கீழே ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பிரபா தான். சூப்பராக இருக்குல்ல ஃப்ளவரு, நிறைய பட்டு வந்திருக்கு. நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு வெரைட்டி. இதோட பெட்டல்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. நம்மளோட ரிஷி நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு வெரைட்டி தான். இதில் இம்மெச்சூர் ப்ளூம் தான் இது. சூப்பராக இருக்குல்ல. ரிஷி ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி தான். ஆனால் இதில் டியூபர்ஸே கிடைக்காது. நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு ஒயிட் வெரைட்டி. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே நிறைய பெட்டல்ஸ் உள்ளது ரிஷியில் தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் மெச்சூர் ப்ளூம் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம மலர வச்சா மட்டும்தான் மலரும், ஏன்னா பெட்டல் கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. சூப்பராக இருக்குல்ல. இதோட டியூபர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, பட் ஆனால் இது டியூபர்ஸே கொடுக்காது. சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். நம்மளோட லக்ஷ்மி தான். லக்ஷ்மியோட ஃப்ளவரு சூப்பராக இருக்குல்ல. நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி தான் லக்ஷ்மி. இதோட கலரே ரொம்ப சூப்பராக இருக்கும். லக்ஷ்மியில் இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் இருக்குது. நிறைய பெட்டல்ஸ் உள்ள வெரைட்டி தான் லக்ஷ்மி. நல்ல டிமாண்ட் உள்ள வெரைட்டி. நம்ம லாஸ்ட்டு சேல் வீடியோவில் போட்டிருந்தேன், உடனேவே சேல் ஆகிடுச்சு. இன்னொரு பட்டி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட அஃபெக்ஷன் 16 தான். இப்போ தான் ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு, அதனாலவே ஃப்ளவர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வரும். அஃபெக்ஷன் 16 பாருங்கள், ஃபுல்லாக பட்டு தான். குட்டி குட்டியாகவே பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே தான் இவ்வளோ பட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி பழைய இந்த ஃப்ளவர்ஸோட இது, அதே மாதிரி காஞ்சு போன லீஃபெல்லாம் நம்ம கட் பண்ணி அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுறலாம் பிளான்ட்டில். அது எல்லாருமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம பிளான்ட் அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தான் அஃபெக்ஷன் 16. இது நம்ம கொஞ்சம் சின்ன பாட்டில் கூட வைக்கலாம், ரொம்ப அழகாக பூக்கும். ஆனால் பெரிய டப்பில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு, ஏன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப நாள் பூத்துட்டே இருக்கும். இல்லைனா சீக்கிரமாக ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம வெரைட்டி பேபி குயின் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நிறைய பேர் லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்து என்னை கேட்ட ஒரு வெரைட்டி தான் பேபி குயின். பட் ஆனால் டியூபர்ஸே கிடைக்காது. இது மேக்ஸிமம் ரன்னர்ஸ் மட்டும்தான் இருக்கும். டியூபர்ஸ் ஒரு வருஷத்தில் 1-2 டியூபர் கிடைச்சாலே பெரிய விஷயம். டியூபர்ஸே கொடுக்காத கண்டினியூஸாக ப்ளூம் கொடுத்துட்ருக்கிற ஒரு வெரைட்டி தான். நீங்களே பார்க்குறீங்களா, ஃபுல்லாக பட்டு தான் இருக்கும். பாருங்கள், இங்கேயும் ஒரு சூப்பரான ஃப்ளவர் இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸு இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் இருக்குது. சூப்பராக இருக்கும். நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு வெரைட்டியும் கூட தான் பேபி குயின். சூப்பரான ஒரு வெரைட்டி. ஒரே டைமில் எத்தனை ஃப்ளவர்ஸ் மலர்ந்துருக்கு பாருங்கள். 4 ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பட்டும் இருக்குது. உள்ளேயுமே குட்டி குட்டி பட்டு நிறையா இருக்குது. இதில் டியூபர்ஸ் கிடைக்காதுங்கிறனாலவே இதோட டியூபர்ஸுக்கு கொஞ்சம் டிமாண்ட் உண்டு, கொஞ்சம் ப்ரைஸும் வரும். சூப்பராக இருக்குல்ல. இங்கேயும் பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய பட்டு இருக்குது. நம்மளோட நாகவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஒரு வெரைட்டி தான். நம்மளோட இந்த பெரிய ஃப்ளாட்டிங் லீஃபில் வந்த ஃப்ளவர் தான் இது. இது நேற்றே மலர்ந்துடுச்சு. சூப்பராக இருக்குல்ல. நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு வெரைட்டி. இங்கே பாருங்கள், இங்கேயுமே இந்த லீஃப் கூடவே இங்கே ஒரு பட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே இன்னொரு பட்டு இருக்குது. இங்கேயுமே ஒரு பட்டு இருக்குது. கண்டினியூஸாக ப்ளூம் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நாகவல்லி. இது கொஞ்சம் டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி.
ஏன்னா இதோட ப்ளூமிங் கெப்பாசிட்டி, அப்புறம் வந்து பெட்டல் கவுண்டு, இதோட இம்மெச்சூர் ப்ளூமே நீங்கள் பார்க்குறீங்கல்ல எவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. மெச்சூர் ப்ளூம் வரும்போது இன்னும் நிறைய பெட்டல்ஸ் வரும், இன்னும் நல்லா பெருசாகவே பூக்கும். இப்போ த்ரோனாலேயும் சூப்பராக வந்து இன்றைக்கி ஃப்ளவர் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ தான் ஸ்டாண்டிங் லீஃபே விடுது. இது வந்து இந்த பெரிய ஃப்ளாட்டிங் லீஃபோட பட்டு தான் பாருங்கள். இந்த ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் இங்கே இன்னொரு பட் இருக்குது, இந்த ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் பட் இருக்குது. எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் பட்டும் ஃப்ளவரும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான் த்ரோனா. நல்லா பூக்கும், சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட ஸ்வேதாலேயுமே அழகாக பட் வந்திருக்கு. இன்னொரு 7-8 நாள் ஆகும் இது ப்ளூம் ஆகிறதுக்கு. நம்மளோட நீலிமா தான் சூப்பராக இருக்குல்ல. நீலிமாவோட ஃப்ளவரு லாஸ்ட் டைம் கூட நம்ம சேல் போட்டிருந்தோம். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான் நீலிமா. நம்ம பார்க்குறதுக்கு அகிலான்னு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும். ஆனால் அகிலாவில் பெட்டல்ஸில் எவ்வளோ பிங்க் ஷேடு வராது. நீலிமாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அழகாக இந்த பிங்க் ஷேடு வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக இருக்குல்ல. நம்மளோட கேமிலா சூப்பராக இருக்குல்ல. கேமிலாவிலேயும் 2 ஃப்ளவர் இருக்குது. இது ஒரு 3 நாள் ஆன ஃப்ளவரு, கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு. கேமிலா நல்லா சூப்பரான ஒரு டார்க் பிங்கு வரும், ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலர் தான் கேமிலா. ஆனால் இதில் வந்து நிறைய பட்டு வந்து காஞ்சு போச்சு. ஆனால் சூப்பரான ஒரு ப்ளூமர் தான் கேமிலா. அடுத்து நம்மளோட வெரைட்டி பீச்சி லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். பீச்சி லேடியில் நம்ம ஃப்ளாட்டிங் லீஃப் கூட, ஃப்ளாட்டிங் லீஃப்னு சொல்ல முடியாது, இது ஒரு குட்டி ஸ்டாண்டிங் லீஃப் தான், அது கூட வந்த ஃப்ளவர் தான் இது. ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தான் பீச்சி லேடி. இது இன்னும் பிளான்டே மெச்சூர் ஆகலை. நான் ரீபாட்டிங் பண்ணி வச்சு ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளார ஃப்ளவர் ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான கலர் தான் பீச்சி லேடி. அடுத்து நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான் ஷோபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி. எனக்கு பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் இது. நிறைய பெட்டல்ஸ் இருக்கும், ஃப்ளவர் சைஸே அப்படி இருக்கும் பாருங்கள். இது வந்து இன்னும் பெரிய ஸ்டாண்டிங் லீஃப் விடலை. இது வந்து இந்த ஃப்ளாட்டிங் லீஃப் கூட வந்த ஃப்ளவர் தான். அதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதோட பெரிய ப்ளூம் வரும்போது இந்த ஃப்ளவரோட வெயிட்டுக்கு இந்த ஸ்டெம்மே தாங்காது, நம்ம வந்து குச்சி வச்சு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். அந்தளவுக்கு பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஷோபா. சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸும் வரும். நம்மளோட ஒயிட் பேர்ல் அப்படிங்கிற பவுல் வெரைட்டி தான் இது. ஒயிட்லேயே பார்த்துட்டிங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய ஒயிட் ஃப்ளவர்ஸ் வரக்கூடிய ஒரு வெரைட்டி ஒயிட் பேர்ல். இதிலும் நிறைய பட்டும் ஃப்ளவர்ஸும் இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பட்டு வந்து காஞ்சு போயிடுச்சு மழை வரும்போது. சூப்பரான ஒரு பவுல் வெரைட்டி தான், நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். நம்மளோட இவானியா அழகாக நிறைய பட்டு வந்திருக்கு. சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இவானியா, நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு வெரைட்டி. அதே போல் நம்மளோட S1 இது வந்து ஒரு 3-4 டேஸ் ஆகிடுச்சு கொட்டை போகுது ஃப்ளவரு. நிறைய பட்டன் ஃப்ளவர்ஸ் வரக்கூடிய ஒரு பவுல் வெரைட்டி தான் S1. லைட்டான ஒரு க்ரீனிஷ் எல்லோ ஷேடு வரும். சூப்பரான ஒரு வெரைட்டி தான். நான் சொன்ன மாதிரி பாருங்கள் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு காற்றடிக்கவும். அதே போல் நம்மளோட ஃபெதர் பிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஒரு வெரைட்டி. ஃபெதர் பிங்க்லேயும் நிறைய பட்டன் ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள். சூப்பரான வெரைட்டி தான். நல்லா ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன், நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு வெரைட்டி கூட. சூப்பராக இருக்குல்ல, புது வெரைட்டி தான் ஃபெதர் பிங்கு. லாஸ்ட் டைம் நம்ம சேல் போட்டிருந்தோம். சூப்பராக ஃப்ளவர் ஆகுது பாருங்கள். நம்மளோட ஹல்க்கு தான், நிறைய பட் இருக்குது. இன்னொரு 2-3 டேஸில் எல்லாம் ஃப்ளவர் ஆகும். அப்போ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், இல்லைனா ஷார்ட்ஸில் கூட போடுறேன். இன்றைக்கி நம்மளோட கார்டனில் மலர்ந்த எல்லா ஃப்ளவர்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு விட்டுட்டு சாமிக்கிட்ட வைக்கலான்ட்டு. சூப்பராக இருக்குல்ல, எல்லா ஃப்ளவர்ஸும் சேர்ந்து பார்க்க எவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.